சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அந்த பெருமாளுக்கு திருநாமம். எப்படி இந்த பேர் ஏற்பட்டதுனால், திருமிழிசையாழ்வார் ஒரு காலத்தில் அந்த திருவெக்காவிலே வாழ்ந்து வந்தார். அவருக்கு கணிகண்ணன் என்று ஒரு சிஷ்யன் இருந்தார். அந்த கணிகண்ணன் அந்த நாட்டு ராஜாவோடு அவருக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது. அங்கு ஒரு மூதாட்டி வயசானவள் சில கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தாள். உடனே திருமிழிசையாழ்வார் அவருடைய அனுகிரகத்தால் அவளுக்கு மறுபடியும் இளமையை கொடுத்து விட்டார். இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஆசை, எனக்கு இளமை திரும்ப வேண்டும்னு ஆசைப்பட்டார். கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதேதான் அந்த பெண்ணு கைங்கரியம் பண்ணதுக்காக கொடுத்தேன், நீ காமத்துக்காக ஆசைப்படுகிறாய், கொடுக்க முடியாது நீ சொல்லிட்டா. உடனே கணிகண்ணனுக்கும் அந்த ராஜாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு, கணிகண்ணன் இனிமே இந்த ராஜ்யத்திலே இருக்கக்கூடாது, திருவெக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்று ராஜா ஆணை பிறப்பித்தார். கணிகண்ணன் நேர திருமிழிசையாழ்வார்ட்ட என்ன இந்த மாதிரி ராஜா வெளியே அனுப்பி விட்டார், ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார், நான் புறப்படுகிறேன்னு சொல்லி புறப்பட்டான். திருமிழிசையாழ்வாருடனே, நீயே புறப்பட்டாச்சுன்னா எனக்கு இனிமேல் இங்கே என்ன வேலை, சிஷ்யன் போனா ஆச்சாரியன், நானும் புறப்படுகிறேன்னு கிளம்பினார். கிளம்பும்போது அங்கே பெருமாள் கிட்ட சொல்லிக்கணும் இல்லையோ, சொல்லிட்டு நீ இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிக்காமல் அவர் நேர பகவானை பார்த்து திரும்பினார். கணிகண்ணன் போகின்றான், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், காமரபூம் கட்சி மணிவண்ணா நீ உன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள். சிஷ்யனும் புறப்பட்டாச்சு, ஆழ்வார் நானும் புறப்பட்டு விட்டேன், நீ மட்டும் இனி இங்கிருந்து என்ன செய்ய போகிறாய், நீயே எங்களோட புறப்பட்டு வந்துருன்னு ஆழ்வார் சொன்னார். சரின்னு ஆதிசேஷனிலே படுத்து கொண்டிருந்த எம்பெருமான் எழுந்திருந்து ஆதிசேஷ படுக்கையை நன்னா சுருட்டி தோல்ல தூக்கி வச்சிருந்து இவருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டார். பெருமாள் ஊரை விட்டு போன உடனே அதில் இருந்த செழிப்புகள் எல்லாம் இழந்து போயின, ஒரே இருட்டா எடுத்து ஊரே ராஜ்யமே நன்னா நடக்கல. ராஜா பயந்து போய் திரும்ப துரத்திண்டு ஓடி பகவான் காலில் விழுந்து நீர் திரும்ப வரணும்னு கேட்டார். எனக்கு தெரியாது, ஆழ்வார் வர சொன்னார், நான் போயிட்டு இருக்கேன், அவரிடத்துல கேளும்னு பகவான் சொன்னார். இவர் போய் ஆழ்வார் காலில் விழுந்தார். எனக்கு தெரியாது, கணிகண்ணன் போறார், அதுக்காக நான் போறேன், உனக்கு வேணா கணிகண்ணன் இடத்துல கேட்டுக்கோன்னு சொல்லிட்டார். கடைசியில கணிகண்ணன் காலிலே விழுந்து நீர் போக வேண்டாம் திரும்ப வாரும்னு சொல்ல இவர் திரும்ப வந்தார். அவர் திரும்ப வந்த உடனே திருமிழிசையாழ்வார் திரும்ப வந்தார். திருமிழிசையாழ்வார் திரும்ப வந்த உடனே நீ உன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள், திரும்ப இங்கேயே படுத்துக்கோன்னு சொன்னாரா. பகவான் அண்ணா படுக்கை இறக்கினார், விரிச்சார், கீழே விரிச்சுட்டு ஆதிசேஷன் மேல படுத்துட்டார். இங்க யாருக்கு பெருமை, பகவான் அந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதியா இல்ல ஆழ்வார் சொல்லபடி கேட்பாரானால் தன்னுடைய சுவாதந்திரத்தின் எல்லை என்ன, யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது என்பதின் எல்லை, நான் இன்னொருத்தருக்கு அடிபணிந்து இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ ஒரு பக்தன் ஒன்றை சொன்னான் என்றால் அந்த வார்த்தைக்கு பகவான் அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்.